அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு கொஷின் கேட்கப்பட்டது. மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டாங்க. அதுக்கு அவர் மிக அழகாக சொன்னார், மூச்சு நின்று விடுவது மரணம் அல்ல, யார் ஒருத்தர் முயற்சி செய்கிறது நிறுத்துகிறாங்களோ அவங்க தான் மரணித்தவன், இறந்து போனவன் சொல்லி சொன்னார். அதுபோல் தான் நாமும் சரி, முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு வேகத்தில் செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு இது எனக்கு சரி வரல, என்னால் கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு தோல்வி தான் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் மிக தெளிவாக அவர் அழகாக சொல்லியிருப்பார். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படித்து முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 பக்கத்தை படிக்க இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். அதே போல் தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த 10 பக்க புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு நம்ம திரும்ப திரும்ப வச்சுட்டோம் அப்படின்னா 11வது நாள் அந்த புத்தகத்தை எடுக்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணும், ஒரு நாள் ஒரு பக்கத்தை படிச்சிருந்தா கூட இந்த 10 நாளைக்கு 10 பக்கத்தை படிச்சிருக்கலாம், 10 நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் நமக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போல்லாம் நமக்கு நேரத்தை உருவாக்கி நம்மளை படிக்க முடியுதோ அப்போல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரசு வேலைக்கு போக முடியும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பார், தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும் சொல்லியிருப்பார். தெய்வத்தாலே ஒரு விஷயம் முடியாத விட்டால் கூட அதை தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நம்மளை செஞ்சு முடிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான் மிக அழகாக சொல்லியிருப்பார். அதனால் வெற்றியோ தோல்வியோ நம்ம தொடர்ந்து அதை படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் மிக அழகாக சொல்லியிருப்பார். தொடர்ந்து முயற்சி செய்யணும், முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நம்மளை விட்டு போகாது அப்படின்றது தான். தெய்வத்தால் கைவிடப்பட்டாலும் சரியா, தெய்வத்தால் ஆகாது எனும் அப்படின்னு சொல்கிறார். தெய்வத்தாலே முடியாது அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நம்மளால் முயற்சி செய்தால் அது வெற்றி அடைய முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் மிக அழகாக சொல்லியிருப்பார். அதனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிற மாற்றம்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய நண்பர் படிக்கலை, அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு சொல்கிறாரு, இன்னும் ஒரு வருஷம் விட்டு படிக்கிறேன்றாரு, ஒர்க் போகிறாரு, நானும் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா படிக்கிறத விட்டுட்டு அவங்க போகக்கூடிய பாதையில் நம்ம போக ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய பாதை வேறு, உங்களுடைய பாதை வேறு, அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. அதனால் உங்களுடைய நண்பரும் நீங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது கிடையாது. அதனால் யார் எந்த வழியில் போனாலும் சரி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாதை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து போவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மட்டுமே நினச்சி கண்டிப்பாக தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அரசு வேலைக்கு நீங்களும் போக முடியும் அப்படின்ட்டு தான். முயற்சி செய்யுங்க, உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு அட்டம்ப்ட் எழுதி பார்த்துட்டு எனக்கு பாஸ் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ.